இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். சேகர் பாபு சார் சொல்லியிருக்காங்க, அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் கோயிலுக்கு வந்திருக்காரு, அந்த மாதிரி சொல்லதா நியூஸ் வந்திருக்குது. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. என்ன சொன்னாரா அதை தம்பி போடுறாங்க சார். இப்ப அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. கூட்ட நெரிசல், மருத்துவர்கள் இல்லாதது, அரை மணி நேரம் தாமதம் என இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு மூச்சு திணறல் மட்டுமே தனது தந்தையின் மரணத்திற்கு காரணம் என்பது போல அமைச்சர் சேகர் பாபு பேசியிருப்பதாக குடும்பத்தினர் கொந்தளிக்கும் காட்சிகள்தான் இவை. சேகர் பாபு சார் சொல்லியிருக்காங்க, அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் கோயிலுக்கு வந்திருக்காரு, அந்த மாதிரி சொல்லதா நியூஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி பொய்யான நியூஸ் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த ஓம்குமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார். 100 ரூபாய் தரிசன கட்டணம் வாங்கிக் கொண்டு வரிசையில் காத்திருந்த ஓம்குமார் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது. கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி வரிசையில் நின்றிருந்த ஓம்குமாருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அரை மணி நேரம் தாமதமானதுதான் அவரது மரணத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் முருகன் கோவிலில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் புகார்களை முன்வைத்தனர். இந்த சம்பவத்திற்கு விளக்கமளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, ஓம்குமாருக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறது என அவரது குடும்பத்தினரே எழுதி கொடுத்திருப்பதாக கூறியதோடு மரணத்திற்கு காரணம் கூட்ட நெரிசல் இல்லை என்றும் விளக்கம் கொடுத்தார். என் கணவருக்கு ஏற்கனவே மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கின்றது. அவ்வப்போது அதற்கு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றோம். இது சம்பந்தமாக எந்த விதமான தொந்தரவும் கூட்ட நெரிசலோ இந்த இறப்புக்கு காரணமில்லை என்று அவரே கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு காவல் நிலையத்தில் எதுவும் மேற்கொண்டு அதற்கு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் என்று உடலை பெற்று செல்லுகிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு விளக்கத்திற்கு உயிரிழந்த ஓம்குமாரின் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததோடு இன்னும் பல புகார்களை அடுக்கியுள்ளனர். ஓம்குமாருக்கு லேசான மூச்சு திணறல் பாதிப்பு இருந்தது உண்மைதான் என்றாலும் கோவிலில் கட்டுக்கடங்காத அளவிற்கு கூட்ட நெரிசல் இருந்தது என புகார் கூறினர். மேலும் கோவிலுக்கு சென்று கடலில் குளித்துவிட்டு வந்தது வரை ஓம்குமார் நன்றாகத்தான் இருந்தார் என்று கூறிய குடும்பத்தினர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஓம்குமாருக்கு சிகிச்சை அளிக்க அங்கு மருத்துவர்கள் கூட இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னாடி என்ன நடந்தது, ஏது நடந்தது எங்களுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது சார். அங்க சரியான ஒரு உதவி கூட கிடைக்கல எங்க அப்பாவுக்கு. யாரோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா யாரோ சொன்னாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாதான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையான. ஓம்குமார் இறந்த பதற்றத்தில் என்ன செய்வதென தெரியாமல் பிரேத பரிசோதனை செய்யாமல் உடலை பெற்றுக்கொள்ள நினைத்த குடும்பத்தினர் போலீசார் சொன்னதை எழுதி கொடுத்துவிட்டு வந்த நிலையில் அதையே துருப்புச்சீட்டாக வைத்துக் கொண்டு அமைச்சர் சேகர் பாபு மாற்றி பேசி வருவதாக ஓம்குமார் குடும்பத்தினர் ஆவேசமாகினர். மேலும் ஓம்குமார் ஒரு இடத்திலும் குடும்பத்தினர் ஒரு இடத்திலும் நின்றிருந்த நிலையில் என்ன நடந்தது என்றே தெரியாத சூழலில் போலீஸ் சொல்ல சொல்ல எழுதி கொடுத்துவிட்டு வந்ததாக கூறினர். போலீஸ்கார் என்ன சொன்னாரா அதை தம்பி போடுறாங்க சார். இப்ப அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். அவர் போலீஸ்கார் சொல்லக்குள்ள என் தம்பி எழுதினாங்க. கூட்ட நெரிசல், உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்காதது ஆகியவைதான் ஓம்குமார் மரணத்திற்கு முக்கிய காரணம் என்ற உறவினர்கள் அமைச்சர் சேகர் பாபு விளக்கத்திற்கு மறுப்பு தெரிவித்தனர். மேலும் கோவிலில் குடிநீர் வசதி கூட எங்குமே இல்லை என்றதோடு பக்தர்கள் காசு கொடுத்துதான் தண்ணீர் வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை இருப்பதாக கூறினர். கூட்ட நெரிசல்னாலதான் சார், சத்தியமா அதனாலதான் இறந்திருக்காரு. மூச்சு விட முடியல, சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். இங்க காத்து வரல, ஒண்ணு வரல, அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு.
கடும் வெயிலும் கட்டுக்கடங்காத கூட்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் காற்றோட்டம் இல்லாமல் ஆட்டு மந்தை போல பக்தர்களை அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தரிசனத்திற்கு மட்டுமே பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவது இல்லை என சொல்லப்படுகிறது. இதனாலேயே முதியவர்கள் கை குழந்தைகளோடு முருகனை காண வரும் பக்தர்கள் மனம் வெறுத்து போய் செல்லும் நிலைதான் இருப்பதாக கூறப்படுகிறது. அளவு காற்றோட்டம் இல்லாத இடத்தில் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் கடும் கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் தரிசனத்திற்காக நின்றிருந்தவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காதது மரணத்திற்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மரணத்திற்கு காரணம் முழுக்க மூச்சு திணறல் பாதிப்புதான் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தது உண்மைக்கு புறம்பாக இருப்பதாக ஓம்குமாரின் குடும்பத்தினர் கண்ணீர் வடித்தனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.